Hi students, இந்த வீடியோவில் வந்து air pollution பற்றி பார்க்கலாம். Any undesirable change in an air which adversely affect living organisms is called air pollution. அதாவது வந்து ஏரில் ஏதாவது ஒரு undesirable சேஞ்ச் நடந்தால் அதனால் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு ஏதாவது அட்வர்ஸ் அஃபெக்ட் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஏர் பொல்யூஷன்னு சொல்கிறோம். ஏர் பொல்யூஷன் வந்து ட்ரோபோஸ்பியர்லையும் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லையும் லிமிட்டடாக தான் நடக்கும். ஏர் பொல்யூஷன் மெயினாக எதனால் நடக்குது அப்படின்னா, தேவையில்லாத அன்டிசைரபிள் ஃபாரின் மேட்டர்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட கலக்கிறதுனால தான் இந்த ஏர் பொல்யூஷன் வந்து மேக்ஸிமம் நடக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தேவையில்லாத கேஸஸ் எல்லாம் அதிக அளவில் வெளியே போகும்போது இதெல்லாம் என்னாகும், சுற்றி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோட மிக்ஸ் ஆகும். ஏரோட மிக்ஸ் ஆகும்போது என்னாகும், அந்த பியூர் ஏர் என்னாகும், கண்டாமினேட்டட் ஏர், அதாவது பொல்யூட் ஆகும். இப்படி தான் ஏர் பொல்யூஷன் வந்து நடக்குது. டைப்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூட்டன்ஸ், ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஏர் பொல்யூட்டன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை மேஜராக 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் கேஸஸ், அனதர் ஒன் இஸ் பர்டிகுலேட்ஸ். இப்போது கேஸியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ் எதெல்லாம்னு பார்க்கலாம். ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ், இதெல்லாம் வந்து கேஸியஸ் ஏர் பொல்யூட்டன்ஸ். முதல்ல சல்ஃபருடைய ஆக்சைட்ஸ் பற்றி பார்க்கலாம். சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இந்த ரெண்டும் தான் மேஜர் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். இந்த 2 சல்ஃபர் ஆக்சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டை ஆக்சைடு அண்ட் ட்ரை ஆக்சைடு, இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஃபாசில் ஃபியூவல்ஸ் எடுத்து பேர்ன் பண்ணுறது மூலமாகவும் சல்ஃபைடு ஓர்ஸ் எடுத்து ரோஸ்டிங் பண்ணுறது மூலமாகவும். இந்த ரோஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து சல்ஃபைடு ஓர்ஸை வந்து ஹீட் பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்டிங். அது பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு கேஸஸும் ஃபார்ம் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பாய்சனஸ் கேஸ் டு போத் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு காஸ் ஐ இரிட்டேஷன், காஃபிங் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் லைக் ஆஸ்துமா, பிரான்சிட்டிஸ் எக்ஸெட்ரா. இது வந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸ். அதே மாதிரி கண்ணெரிச்சலை வந்து ஏற்படுத்தும். சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி இன்னும் ஹார்ம்ஃபுல்லான சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடே பாய்சனஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல். இது வந்து ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பர்டிகுலேட் மேட்டர் முன்னிலையில் வந்து ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடை விடவும் ஹைலி பாய்சனஸ் கேஸ். இந்த SO3, இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட, அதாவது வாட்டர் வேப்பர்ஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். இது வந்து பூமிக்கு வரும்போது இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆசிட் ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதுக்கான ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு SO3 கம்பைன் வித் வாட்டர் H2O, இட் ஃபார்ம்ஸ் H2SO4. அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆசிட் ரெயின் பற்றி பின்னாடி இதே சாப்டரில் வந்து படிப்போம், அங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹை டெம்பரேச்சர் கம்பஷன் ப்ராசஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஏரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனும் வந்து ஃபியூவல்ஸில் இருந்தும் இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கோல், டீசல், பெட்ரோல் இந்த மாதிரி ஃபியூவல்ஸில் எல்லாம் சர்டன் அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜன் வந்து இருக்கும். N2+O2, அதாவது நைட்ரஜன் ஆக்சிஜன் லெஸ் தென் 1210 டிகிரி செல்சியஸில் கம்பைன் ஆகும்போது நைட்ரஜன் மோனாக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். தென் தட் நைட்ரஜன் மோனாக்சைடு கம்பைன் வித் அனதர் ஆக்சிஜன் மாலிக்யூல் டு ஃபார்ம் அட் 1100 டிகிரி செல்சியஸில் நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். தென் ஓசோன் லேயரில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஓசோனோட அது கம்பைண்ட் ஆகும். அப்போது NO+O3 gives NO2+O2 கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸ் வந்து சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். The oxides of nitrogen are converted into nitric acid which comes down in the form of acid rain. இதே மாதிரி நைட்ரஜனுடைய ஆக்சைட்ஸும் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சர் வாட்டர் கண்டென்ட்டோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். இதுவும் பூமிக்கு வரும்போது என்னவாக தான் வருது, ஆசிட் ரெயினாக வருது. They also form reddish brown haze in heavy traffic. Nitrogen dioxide potentially damages plant leaves and retards photosynthesis. NO2 is a respiratory irritant and it can cause asthma and lung injury. Nitrogen dioxide is also harmful to various textile fibers and metals. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் நிறையா தேவையில்லாத எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபோட்டோசிந்தசிஸை குறைக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, தனக்கு தேவையான உணவை பிளான்ட்ஸ் எல்லாம் தானே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் என்னது,
ஃபோட்டோசிந்தசிஸ் அது வந்து பாதிக்கப்படுது. அப்புறம் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து பாதிக்கப்படுது. இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி இரிட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஆஸ்துமா வருது அண்ட் லங் இன்ஜுரி ஏற்படுது. நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து நிறைய டெக்ஸ்டைல் ஃபைபர்ஸ் அண்ட் மெட்டல்ஸுக்கு கூட ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த ஆக்சைட்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுடைய மேஜர் ஆக்சைடு பார்த்திங்கன்னா 2 ஆக்சைடு, ஒன்று கார்பன் மோனாக்சைடு, இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் மோனாக்சைடுங்கிறது வந்து ஒரு பாய்சனஸ் கேஸ். இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் கோல் ஆர் ஃபயர்வுட். அதாவது ஒரு கறி இல்லைன்னா ஒரு மரக்கட்டை இதை எடுத்துக்கிட்டு நம்ம கம்பஷன் பண்ணுறோம், எரிக்கும்போது அந்த கம்பஷன் கம்ப்ளீட் ஆகாமல் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகும். இது ஏரில் ரிலீஸ் ஆகிறது வந்து மெயினாக வந்து ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட். அதாவது வாகனங்கள், வண்டி, நிறைய ஆட்டோமொபைல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆட்டோ, ஸ்கூட்டர், காரு, பைக்கு இதிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த புகை இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கார்பன் மோனாக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து நம்ம ஹீமோக்ளோபினோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் கார்பாக்சி ஹீமோக்ளோபின். இது என்ன பண்ணும் அப்படின்னா நார்மல் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் நடக்கும் பார்த்திங்களா பிளட்டில், அதை வந்து குறைக்கும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் உள்ள எல்லா பார்ட்டுக்கும் தேவையான ஆக்சிஜனை வந்து பிளட் தான் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகுது. இந்த ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியை வந்து ஹீமோக்ளோபினில் கம்மி பண்ணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஒரு சைட்டில் போய் ஒரு கார்பன் மோனாக்சைடு போய் என்னவா மாறிடும், கார்பாக்சி ஹீமோக்ளோபினாக மாறிடும். ஆக்சி ஹீமோக்ளோபின் இஸ் கன்வெர்டட் இன்டு கார்பாக்சி ஹீமோக்ளோபின். அதனால் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் டெஃபிஷியன்சினால் என்னென்னலாம் நடக்கும், ஹெட்ஏக், தலைவலி, டிசினஸ், டென்ஷன், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், பிளரிங் ஆஃப் ஐசைட் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட், கடைசியாக ஹார்ட் அட்டாக்ல முடியும். கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. எதன் மூலமாக, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம், இது ஒரு காரணம். இன்னொன்று ஃபாசில் ஃபியூவலை பர்ன் பண்ணுறது, இன்னொன்று ஃபாரஸ்ட் ஃபயர், டீகம்போஷன் ஆஃப் லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட் CaCO3, அதை ஹீட் பண்ணிங்கன்னா CaO + CO2 அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடாக போகும். சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து லைம்ஸ்டோன் எடுத்து டீகம்போஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். Green plants can convert CO2 gas in the atmosphere into carbohydrate and oxygen through a process called photosynthesis. The increased CO2 level in the atmosphere is responsible for global warming. It causes headache and nausea. இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா CO2 வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் அட்மாஸ்பியரில், என்விரான்மெண்ட்டில் பிளான்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து CO2 எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து அதற்கு தேவையான உணவை தயாரிக்கிறதுக்கு வந்து அதுக்கு CO2 கேஸ் வந்து நீடட். ஏன்னா CO2 அண்ட் வாட்டர் வந்து கம்பைன்ட் ஆகினா அது என்னவா மாறும், குளுக்கோஸாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகும், ஆர் குளுக்கோஸ் ஆர் கார்போஹைட்ரேட். இது வந்து பிளான்ட்டில் இந்த ப்ராசஸ் நடக்குது, இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறோம். அப்போ நிறைய செடி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா, நிறைய தாவரங்கள், நிறைய மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அட்மாஸ்பியர்லேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். ஓகே, அதனால் CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா. இப்போ CO2 லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்தது வந்து ஹைட்ரோகார்பன்ஸ். காம்பவுண்ட் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் கால்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்னா என்னது, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கம்போஸ்ட். அதாவது அது எப்படி ஃபார்ம் ஆகும், அந்த காம்பவுண்டில் வெறும் கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் இருந்து அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹைட்ரோகார்பன்னு சொல்கிறோம். தே ஆர் மெயின்லி ப்ரொடியூஸ்டு நேச்சுரலி அண்ட் ஆல்சோ பை இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் ஃபியூவல். வாகனங்களில் இருக்கக்கூடிய ஃபியூவல்ஸ் என்னது, பெட்ரோல், டீசல், கோல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்துச்சு அப்படின்னா நிறைய ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கேஸஸாக. தே ஆர் பொட்டென்ஷியல் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ், தே ஆர் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்சினோஜெனிக் அப்படின்னா கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ். அந்த கேஸஸ்னால, ஹைட்ரோகார்பன்ஸ்னால கேன்சர் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. For example, polynuclear atomic hydrocarbons PAH are carcinogenic. They cause irritation in eyes and mucous membranes. நம்ம செல் மெம்பரைன்ஸ்லையும் ஐஸ்லையும் நிறைய இரிட்டேஷனை வந்து ஏற்படுத்தக்கூடியது அந்த அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ், பாலிநியூக்ளியர் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் குளோபல் வார்மிங் பற்றி பார்க்கலாம். இன் 1987 வந்து ஜீன் பாப்டிஸ்ட் ஃபியூரியர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன் அண்ட் சயின்டிஸ்ட் ஆல்சோ, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா
த டேர்ம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு சொன்னார். ஓகே, திஸ் டேர்ம் வாஸ் காயின்டு பை தட் சயின்டிஸ்ட் ஃபார் ட்ராப்பிங் ஆஃப் ஹீட் இன் தி அட்மாஸ்பியர் பை சர்டைன் கேஸஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ராப்பிங் ஆஃப் ஹீட் இன் தி அட்மாஸ்பியர் ஒரு சில கேஸஸ்னால எர்த் அட்மாஸ்பியரில் ஹீட்டு வந்து ட்ராப் பண்ணக்கூடிய நிகழ்வை தான் என்னென்னு சொல்கிறோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் சன்லைட் தட் ஹிட்ஸ் த எர்த் இஸ் ரிஃப்ளெக்டட், சம் பிகம்ஸ் ஹீட். அப்போ சன்லைட் வந்து பூமிக்கு வருது அப்படின்னா அட்மாஸ்பியரில் ஒரு சில சன்லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு சில ரேடியேஷன்ஸ் வந்து என்ன ஆகுது, அதனால் எடுத்துக்கொள்ளப்படுது, அப்சர்வ் பண்ணப்படுது, ஹீட்டாக கன்வெர்ட் ஆகுது. CO2 and other gases in the atmosphere trap heat, keeping the earth warm. இப்போ CO2 and other gases எர்த் அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால தான் ஹீட்டை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பூமி எப்படி வச்சுருக்கு, வார்ம் கண்டிஷனில் வச்சுருக்கு. The Earth's atmosphere allows most of the visible light from the sun to pass through and reaches the Earth's surface. எர்த் அட்மாஸ்பியர் வந்து ஒரு சில விசிபிள் லைட்டை மட்டும் எர்த்து மேலே அலோவ் பண்ணுது. ஆஸ் எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஹீட்டட் பை சன்லைட். எர்த்துடைய சர்ஃபேஸ் எதனால் ஹீட் ஆகுது, சன்லைட்னால். இட் ரேடியேட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் எனர்ஜி பேக் டுவார்ட் ஸ்பேசஸ் லாங்கர் வேவ் லென்த். ஒரு சில அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, லாங்கர் வேவ் லென்த் தான். சம் ஆஃப் த ஹீட் இஸ் ட்ராப்டு பை மீத்தேன், CO2, CFC. அதாவது கொஞ்சம் ஹீட் வந்து ட்ராப் பண்ணப்படுது எர்த் அட்மாஸ்பியரில். இப்போ வந்து அது ஹீட்டை எடுக்காமையே இருந்துச்சு அப்படின்னா பூமி வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து பூமிக்கு கிடைக்கிறதுனால தான் பூமி எப்படி இருக்குது, வார்மாக இருக்குது, ஒரு வார்ம் கண்டிஷனில் கொஞ்சம் சூடாக இருக்குது. இது வந்து எசென்ஷியல். கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், பூமிக்கு ஹீட் வேணும், சூரிய ஒளி தேவை. ஓகே, சூரிய ஒளி இல்லாமல் எதுவுமே என்ன முடியாது, இந்த பூமியில் வாழ முடியாது. அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணுறது என்னென்ன கேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் CH4, கார்பன் டை ஆக்சைடு CO2, CFC அப்படின்னா தட் இஸ் குளோரோஃப்ளூரோ கார்பன். ஓகே, அண்ட் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர். இதெல்லாம் தான் அந்த ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணுது. தே அப்சார்ப் IR ரேடியேஷன் அண்ட் எஃபெக்டிவ்லி பிளாக் எ லார்ஜ் போர்ஷன் ஆஃப் எர்த்ஸ் எமிட்டட் ரேடியேஷன். அது வந்து எதை அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா IR ரேடியேஷன். IR ரேடியேஷனுங்கிறது என்ன அப்படின்னா லாங்கர் வேவ் லென்த் ரேடியேஷன். ஓகே, அதில் நிறைய அப்சர்வ் பண்ணுறதுனால லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த எர்த் வந்து எர்த்துலேருந்தும் ஒரு சில ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும். ஓகே, அந்த ரேடியேஷன்ஸையும் இது என்ன பண்ணிக்குது, அதை தான் IR ரேடியேஷன் சொல்கிறாங்க, அதையும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. த ரேடியேஷன் தஸ் அப்சார்ப்ட் இஸ் பார்ட்லி ரீஎமிட்டட் டு த எர்த் சர்ஃபேஸ். திரும்பவும் அந்த அப்சார்ப் பண்ண ரேடியேஷன் வந்து திரும்பியும் எர்த்துடைய சர்ஃபேஸ்லேருந்து ரீஎமிட் பண்ணப்படுது. Therefore the earth surface gets heated up by a phenomenon called greenhouse effect. அப்போது அந்த அப்சர்வ் பண்ண கேஸஸோடைய காரணமாக இங்கே என்ன ஆகுது, ஹீட்டின் காரணமாக பூமி வந்து ஒரு வார்ம் கண்டிஷனுக்கு போகுது, ஹீட் ஆகுது. இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறோம். இந்த மெயின் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுக்கான கேஸஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். The greenhouse effect may be defined as the heating up of the earth surface due to trapping of infrared radiation reflected by earth surface by CO2 layer in the atmosphere. அதாவது green house effectங்கிறது என்னது, எர்த்துடைய சர்ஃபேஸில் ஹீட் ட்ராப்பிங் நடக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டுங்கிறோம். இந்த ஹீட் ட்ராப்பிங் எப்படி நடக்குது, எர்த்துலேருந்து ரீஎமிட் பண்ணக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேடியேஷன்ஸை CO2 லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய CO2 கேஸ் லேயர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எர்த்தை வந்து ஒரு வார்ம் கண்டிஷனில் வச்சுருக்கு. இதைத்தான் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்கிறோம். த ஹீட்டிங் அப் ஆஃப் தி எர்த் த்ரூ த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு குளோபல் வார்மிங். இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால ஹீட் அதிகமாகிட்டே வர நிகழ்வை தான் நம்ம குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். உலக வெப்பமயமாதல் தமிழில் சொல்லணுன்னா. Without the heating caused by the greenhouse effect, Earth average surface temperature would be only about -18 degrees Celsius. அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் நடக்கலைன்னா எர்த்தோட ஆவரேஜ் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும், -18 டிகிரி செல்சியஸ்னு ரொம்ப குறைவான அளவுக்கு போயிடும். although the greenhouse effect is a naturally occurring phenomenon. greenhouse effectங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு phenomenon. it is intensified by the continuous emission of greenhouse gases into the atmosphere. இது எப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இன்டென்சிஃபைட் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறது எப்போன்னா கண்டினியூவஸ் எமிஷன் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அட்மாஸ்பியரில் கண்டினியூவஸாக எமிட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கண்டினியூவஸாக நடக்கும், அதிகமாக நடக்கும்.
டியூரிங் த பாஸ்ட் 100 இயர்ஸ், கடந்த 100 வருஷத்தில் வந்து அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் வந்து ரஃபாக சொல்லணுன்னா 30% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் மீத்தேன் மோர் தேன் டபுள்டு, அதை விட அதிகமாக எதை இன்க்ரீஸ் ஆகுது, மீத்தேன் கேஸ். இஃப் these trends continue, the average global temperature will increase, which can lead to the melting of polar ice caps and flooding of low-lying areas. This will increase incident of infectious diseases like dengue, malaria. அதாவது வந்து இது இப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோ, கடந்த 100 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, 30% இப்போ இன்க்ரீஸ் ஆயாச்சு. இதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே வந்துச்சு அப்படின்னா அந்த பனிமலைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கிளேஷியர்ஸ், ஐஸ் கேப்ஸ், இது எல்லாமே வந்து உருக ஆரம்பிச்சது அப்படின்னா லோவர் ஏரியா எங்கே பள்ளமாக இருக்கும் அந்த ஏரியாவெலாம் வந்து பனிமலையெல்லாம் உருகி நிரம்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. பனிமலை நிரம்ப ஆரம்பிச்சதுன்னா அழிவு பேரழிவாக இருக்கும். இந்த இன்சிடெண்ட்னால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கூட ஏற்படும். டெங்கு, மலேரியா, இந்த மாதிரி வாட்டர் போர்ன் டிசீசஸ் வந்து நிறையா ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டினுடைய அட்வான்டேஜ் இருக்குது. வார்ம் கண்டிஷனில் பூமியை வச்சுக்கிறதுக்கு அது ஒரு அளவோடு இருக்கணும். இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பொல்யூட் பண்ணுறதுனால அளவை மீறி போயிட்டுருக்கு. அப்போ அதனால் நிறையா பாதிப்புகள் ஏற்படுது. தேங்க்யூ.